திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். முன்னதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இது தொடர்பாக பிரேமலதா அளித்த விளக்கத்தில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், இந்த கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எத்தனை தொகுதி என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னர் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுக்கு பிறகு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் சேர்ந்திருப்பதாகவும் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி மேலும் பலம் பெற்று வருவதாகவும் அதிமுக கூட்டணி கலகலத்து போய் உள்ளது என்று இது தொடர்பாக வைகோ தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப திமுக கூட்டணியில தேமுதிக புதிதாக இணைந்திருக்கிறது. இது கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கும்னு பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்று வருவது இந்த கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்கிறது. திமுக கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் என்று கனவு கண்டவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி இணைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். 2016 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னது இன்னும் நினைவிருக்கிறது. கலைஞர் அப்போது விரும்பியது 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 நிறைவேறுகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு தேமுதிகவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. விசிக தேமுதிக கட்சியை வரவேற்பதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்க கருத்துகளுக்கு நன்றி திருமாவளவன். தற்போது தேமுதிக தொண்டர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.